வணக்கம் மக்களே, நீங்க பக்கத்துல சார் குக்கிங் சேனல். நான் உங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போறோம். நம்ம வீட்டு ஸ்டைல்ல அதிகமாக மசாலா எதுவும் சேர்க்காம நார்மல் எப்பவுமே சேர்க்குற மாதிரி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து செய்ய போறோம். ஸோ அதில் இன்னொரு மசாலாவும் ஆட் பண்றோம். உங்களுக்கு தெரியும் அதை நான் எந்த மசாலா சேர்க்குறேன்னு. ஓ சரி, வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். மக்களே, பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா 5 விரல் அடங்குற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் தக்காளி, நம்ம 1/2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம், அதனால 200 கிராம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 3 பச்சை மிளகா கீரை வச்சுருக்கேன். வெங்காயம் 200 கிராம், 3 பிரிஞ்சலை அதாவது பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், 3 சின்ன ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு ஸ்டாரு, ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சோம்பு. இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். 100 ml ஆயில் சேர்த்தாச்சு. 1/2 கிலோவுக்கு 100 ml ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் பட்டை வகையில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரம் வதங்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இது போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். மக்களே, வெங்காயம் பாருங்க நல்லா கோல்டன் கலர் வச்சு பாருங்க, நல்ல ஃப்ளேவர், சூப்பராக இருக்குது ஃப்ளேவரு. இப்போ அடுப்பை குறைச்சிடுங்க. சரிங்களா? அடுப்பை குறைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 75 கிராம், 25 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அதுதான் அளவு. அது இன்னும் தெளிவாக அளவு சொல்லணும்னா ஒரு 3 பூண்டு எடுத்து அதை உரிச்சு அதை ஃபுல்லாக சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு கட்டை வளர்த்து பெரிய ஒரு இஞ்சி துண்டு அதுவும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா இப்படி மசாலா வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி எடுத்து சேர்த்துக்குங்க. இதுவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம 1 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் கிளம்பும். அந்த டைமில் 200 கிராம் தக்காளி, 3 பச்சை மிளகாய் கீரை வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். சரிங்களா? தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 100 கிராம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிலோவுக்கு 200 கிராம் சேர்ப்போம், 1/2 கிலோவுக்கு 100 கிராம் தயிர் சேர்த்து இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தக்காளி வந்து நல்லா பழமான தக்காளி சேர்த்துங்க, அப்பதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், சரிங்களா, 1 1/2. இது தனி மிளகாய் தூள். நல்லா பிரியாணி வந்து நல்ல ஒரு காரத்தை, ஒரு கலரை கொடுக்கும். இது கூடவே ஏன் ஸ்பெஷல் மசாலா ஒன்று இருக்கு. அது ஒன்றும் இல்லை, கடையிலே கிடைக்குது. மெஹரான் மசாலா, பிரியாணி மசாலான்னு கிடைக்குது, மெஹரான் கம்பெனிக்கு. இது ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இது சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இது சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கிங்க, ஆப்ஷன் தான் அது. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னாலும் தேவையில்லை. மிளகாய் தூள் நமக்கு போதுமானது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ளேவர் தேவைப்படும், சரி செய்யலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த மசாலா வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம நாட்டுக்கோழி சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி வந்து நான் வேக வச்சு தான் எடுத்துருக்கேன். நம்ம இதில் வேகிறதுக்கான நமக்கு டைம் இல்லை, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஆல்ரெடி இதை வேக வச்சுட்டேன். அதை எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியை வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு கலர் வந்துட்டு பாருங்க இந்த மசாலா. நாட்டுக்கோழி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள், உப்பு, இது 3 போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். லெக் பீஸ் பாருங்க, நாட்டுக்கோழி லெக் பீஸ் இதை பாருங்க, 2 லெக் பீஸ். இது ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் கொதிச்சுன்னா அந்த மசாலா வந்து அதில் இறங்கிடும். அதுக்காக தான் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம 1.25 கிளாஸ் அரிசி சேர்த்தோம் இந்த கிளாஸால். இப்போ தண்ணி 1க்கு 1.25 கணக்குன்னா நம்ம 2.25 தண்ணி சேர்க்கணும், சரிங்களா. நான் தண்ணி சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். சூடான தண்ணி 1 2 2.25 தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு, புளிப்பு, காரம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குங்க? கரெக்டாக இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கு. உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்தோம், ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பபுள்ஸ் வரட்டும், உடனே அரிசி சேர்த்துலாம், சரிங்களா. மூடி விட்டுடலாம். மூடியாச்சு. இது நல்லா பபுள்ஸ் வரட்டும், ஆனால் வெளியே வரும். வந்த உடனே நம்ம ரைஸ் எடுத்து சேர்த்துடலாம். மக்களே, நல்லா அனல் பறக்குது பாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்படிதான் எடுத்து இந்த தண்ணியை அதுலேயே விட்டுருவோம். இப்படி டக்குன்னு தோணுங்கன்னா முகத்துலேயே அடிக்கும். ஸோ பொறுமையாக பார்த்து போகிறாங்க. நல்லா கொதிக்குது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா கலரும் சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துருக்கேன். எப்படி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ரைஸு, ரைஸை சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
தண்ணியோட அளவு கரெக்டா இருக்கு பாருங்க. இப்போ ஃபிலிமை கொஞ்சம் ஹை வச்சுக்கலாம், ஏன்னா ரைஸ் போட்ட உடனே தண்ணி வந்து சைலண்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஃபிலிம் ஹை பண்ணினா சீக்கிரம் பபிள்ஸ் வரும். ஸோ ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பபிள்ஸ் வருது பாருங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினால அப்படியே தூவி விட்டு தம் விட்டுடலாம் 20 நிமிஷம். சரிங்களா? நான் தம் விடுறதுக்கு எதுவும் வெயிட்லாம் வைக்கல, வெறும் என் பாத்திரத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மக்களே, கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணுவோம். பிஸ்மில்லா. அடா 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 அடா, அதனால பறக்குதுங்க நம்ம பிரியாணியில். வேற லெவல், அப்படியே ரைஸ் அப்படியே பூத்துருக்கு பாருங்க. அடா 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 அடா. கறி பாருங்க, நாட்டுக்கோழி வேற லெவல் ரெடியா இருக்கு. பொறுமையா போய் திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான் மக்களே, சூப்பரான பிரியாணி ரெடி ஆச்சு. வாங்க சாப்பிடலாம். மக்களே, வாங்க பிரியாணியை சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம். ரைத்தா, இது நம்ம கச்ச மோர்னு சொல்லுவோம், அதை சேர்த்துக்கலாம். இது சிம்பிளா தயிர், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ பிரியாணி மெயின் டிஷ். ரைஸ் பீஸ் இருக்கு. இப்படி இருக்கு பாருங்க பிரியாணி, வேற லெவல். வாசனை வேற லெவலுங்கப்பா. வாசனை சும்மா கம்ம 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 கம்முங்குது. நாட்டுக்கோழி லெக் பீஸு வேற லெவல் இருக்கு பாருங்க. லெக் பீஸ், நாட்டுக்கோழினால அந்த லெக் பீஸ் டேஸ்ட் தனியா இருக்கும். 2 லெக் பீஸும் வச்சுதான் வேற லெவலில் சாப்பிட போறோம். எப்படி இருக்கு நாட்டுக்கோழி லெக் பீஸு? வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். மக்களே, நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நாட்டுக்கோழி லெக் பீஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. கறி எப்படி சாஃப்டா இருக்கு பாருங்க, வேற லெவல். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் சார் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். இப்படி உதிரி உதிரியா அரிசி, பாஸ்மதி அரிசி அப்படி வேற லெவலில் இருக்கு பாருங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.